50,00,000 உறுப்பினர்கள் அடுத்து ஆட்சியை பிடிக்க போகும் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் போட்டோ வச்சா சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஆனால் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சாத்தியம், ஆனால் இப்போ கிடையாது சரிங்களா. அதற்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் கடுமையாக உழைக்கணும். விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க நிறையா பேர் நீங்கள் அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருப்பீங்க. ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்போது அது பத்தாது. 50,00,000 உறுப்பினர்கள் எனக்கு தெரிஞ்சு சில பேர் உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி உறுப்பினராக சேர சொல்லியிருப்பீங்க. அந்த லிங்க் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி நிறையா பேர் வீடு வீடாக அது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களாக இருக்கட்டும், இப்போ கட்சியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், வீடு வீடாக போய் நீங்கள் உறுப்பினர் சேர்த்துருப்பீங்க சரிங்களா. எலெக்ஷன் டைமில் தேர்தல் டைமில் இந்த விளையாட்டே வேறு மாதிரி இருக்கும். அங்கே காசு விளையாடும். அப்போது அது மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னா வேறு மாதிரி இருக்கும். இன்னும் விஜய் அவர்கள் வெளியில் பேசவே இல்லை. இப்போ ரீசெண்டாக நேற்று சிஏஏ அதை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதான் முதல் அறிக்கைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. அதுக்கு எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் சரியாக அந்த அறிக்கையை படித்து பார்த்துருக்க மாட்டார், படிக்காமல் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேபி உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நம்ம இனிமேல் விஜய் அவர்கள் எது பேசினாலும், எது ட்விட்டர்லேயோ ஏதோ ஒரு வலைதளத்தில் பதிவு விட்டாலும் அது பேசும் பொருளாக பார்க்கப்படும். அது அதே மாதிரி அவர்கள் வெளியிட்டதில் மத்திய அரசை குறிப்பிடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெளிவாக எனக்கு புரியுது. நான் எந்த மாதிரி நினைக்கிறேன்னா, அவருடைய அளவு, அவருடைய எல்லை எது வரைக்கும் இருக்குது. அவர் தமிழக அரசை கேள்வி கேட்க முடியும். அதனால் தமிழக அரசுக்கிட்ட என்ன கேள்வி கேட்க முடியுமோ, என்ன கோரிக்கை வைக்க முடியுமோ அதை வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கேள்வி கேட்கல, ஆக்சுவலாக கோரிக்கை வச்சுருக்காரு. அவருடைய எல்லை தமிழகத்துக்குள்ளே இருக்குது. அதனால் தமிழக அரசுக்கு தான் நம்ம கோரிக்கை வைக்க முடியும். மத்திய அரசு எந்த திட்டம் வேணாலும் கொண்டு வரலாம். ஆனால் தமிழக அரசு தான் அதை தமிழகத்துக்குள்ளே வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் நினச்சி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கலாம். அதை ஒரு பேசும் பொருளாக்கி பார்த்தாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எந்த அறிக்கையை விட்டாலும், அறிக்கை விடலைன்னா இதை விட கடுமையாக விமர்சிப்பாங்க. விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு கட்சியில் இருக்கார், ஒரு அறிக்கை கூட விடலைன்னா அவர் வளர முடியாது ஒன்று. அது மாதிரி அரசியலுக்கு நிறைய நடிகர்கள் வளராமல் போனதுக்கு அரசியல்னு ஒரு கட்சியை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கட்சியில் இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன அப்படின்றது மாதிரி மக்களுடைய நிலைமை ஆயிடுச்சு சரிங்களா. ஒருத்தவங்க கட்சிக்குள்ளே வந்துட்டா அடுத்து அவங்க உழைக்கணும், கடுமையாக செயல்படணும், மக்களுக்கு குரல் கொடுக்கணும். மக்களுக்காக ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, குரல் கொடுக்கணும். எல்லா விஷயத்துக்கும் எது நல்ல விஷயமோ அதை ஆதரிச்சும், எது கெட்ட விஷயமோ அதை எதிர்த்தும் கண்டிப்பாக பேசணும். நல்ல விஷயத்தை ஆதரித்து பேசாட்டாலும் கெட்ட விஷயத்தை எதிர்த்து பேசணும் சரிங்களா. கண்டிப்பாக கெட்டதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அப்படி குரல் கொடுக்கலைன்னா அவங்க நினைக்க முடியாது. அவங்க கட்சி பதிவு பண்ணப்பட்ட கட்சியாகவே இருக்கும். அப்படி தான் பல கட்சிகள் இருக்குது. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கணும். குரல் கொடுக்கலைன்னா அவரும் 10ஓட 1 11 தான் போவார். ஆனால் குரல் கொடுத்தா இது மாதிரியான எதிர்த்து வினைகள் நிறையா நிகழும் சரிங்களா. இந்த மாதிரி திரிக்கக்கூடியவங்க, இந்த வெட்டி ஒட்டி திரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி தெரிவாங்கள்ல, அந்த மாதிரி வெட்டி ஒட்டி திரிக்கக்கூடியவங்க இனிமேல் திரிக்க ஆரம்பிப்பாங்க, கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க. அவர் எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அதற்கு ஆப்போசைடாக ஒரு வார்த்தையை அவங்க பிடிச்சி கோர்த்து அது திரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் நமக்கு சரியானவரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிந்திப்பாங்க சரிங்களா. சிஏஏ பற்றி விஜய் அவர்கள் பேசினது எனக்கு சரியான கருத்தாகப்படுது. அண்டு விஜய் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம்ஸ் நிறையா பேர், ஏன்னா எங்கள் ஏரியாவில் முஸ்லீம்ஸ் அதிகம், நிறையா பேர் ஃபேமிலியாக அவருக்கு ஃபேனாக இருக்காங்க. அவருக்கு இதை அவர் ஆதரிக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு படம் பார்த்தேன், அதாவது அண்ணாமலை மதிவதனி காலில் விழுகிறது மாதிரி, அப்போ ஆப்போசிட்டில் அதாவது பக்கத்தில் விஜயுடைய அம்மா அவர்கள் நிற்கிறது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அந்த பதிவை போட்டு இது அண்ணாமலை விஜய் அண்ணாமலை கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நிறையா அட்டாக் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறையா விஷயங்கள் பிஜேபியோட கம்பேர் பண்ணி அவர் இந்த அறிக்கையில் பிஜேபியை குறிப்பிடலை, அவங்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் அந்த மாதிரி பார்க்கல. ஆனால் இதை அதே மாதிரி விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு சரியான தலைவர்களை அவர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவர் மற்ற கட்சிகள் மாதிரியே டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இல்லை பிஜேபி கூடவோ கூட்டணி வைக்காமல் அவருக்குன்னு ஒரு சில கட்சிகளோட கூட்டணி வச்சு அவர் ஒரு வலிமையான கட்சியாக
மாறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் மேபி கூட்டணி வைப்பார் அப்படின்னு என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா வந்து தேமுதிகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கேல பெரும்பான்மையான வாக்காளர்கள், உறுப்பினர்கள் இருக்கும்போது இளைஞர்கள் வந்து தேமுதிக ஆரம்பித்த சமயத்தில் வந்து அவங்க கட்சி பக்கம் அதிகமாக இருந்தாங்க. சரிங்களா? அது பின்னால் வந்து சீமானுக்கு மாறி போனாங்க. இப்போ அண்ணாமலைக்குமே பெரும்பான்மையான இளைஞர்கள் மாறியிருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் விஜய் பக்கம் வந்து பெரும்பான்மையான இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து விஜய் அவர்களுக்கு பலம் சேர்க்கும். ஆனால் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து வைக்க போகிற ஸ்டெப்பு வைக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வைக்கணும். அந்த ஸ்டெப்பு கவனமாக வைக்கணும். அதை திருச்சி பேசுவாங்க. நம்ம வந்து வீடு வீடாக போய் 50 லட்சம் உறுப்பினரை சேர்த்துடலாம். சரிங்களா? எலெக்ஷன் டைமில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன்லேயோ அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயோ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதற்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துருங்க. அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்து தலைவரை மட்டும் பார்த்து, கட்சியுடைய சின்னத்தை மட்டும் பார்த்து, ரெட்டை இலையவோ உதயசூரியனையோ மட்டும் பார்த்து வாக்களிக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் நிற்கக்கூடிய வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்காங்க என்னை மாதிரி. அதனால் வந்து இதற்கு அப்புறம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் மிகவும் கவனமாக அடுத்தடுத்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஆக்டிவாக விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.